ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பாஸ்கா 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. காதல் திருமணங்கள் மேலானவையா அல்லது பெற்றோரால் நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் அரேஞ்ச் மேரேஜஸ் மேலானவையா என்பது குறித்த பட்டிமன்றம் அது. இந்த தலைப்பு குறித்த ஒரு பார்வையாளர் தன் அருகில் இருந்தவரிடம் இவ்வாறு கூறினாராம்: 2 திருமணங்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் ஏதும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்டு. காதல் திருமணம் என்பது தானாக போய் படுகொலியில் விழுவது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது 4 பேர் சேர்ந்து ஒருவரை ஒரு படுகொலியில் தள்ளுவது என்று கிண்டலாக சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் பல்வேறு விதமான படுகொலிகள் உண்டு. மேற்கண்ட துணைக்கில் உள்ளது போல திருமணத்தை ஒரு படுகொலியாக பார்க்கிற நபர்கள் உண்டு. வேறு சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள் படுகொலிகளாக இருக்கின்றன. இன்னும் சிலருக்கு வியாதிகளும் நோய்களும் படுகொலிகளாக இருக்கின்றன. ஒட்டுமொத்த மனித குலத்தை பொறுத்த அளவில் சாவு என்பது மிகப்பெரிய படுகொலியாக இருக்கின்றது. இத்தகைய எல்லா படுகொலிகளையும் நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். இதிலிருந்து நாம் எவ்வாறு மீட்கப்பட முடியும் என்பது குறித்து வாசகங்களுக்கு பின்பு வருகிற சிந்தனையில் நாம் சிந்திக்கலாம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனம் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவோகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான்
துள்ளுகின்றது. என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டே. அன்பை படுகொலியை காண விடமாட்டீர். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இரண்டாம் வாசகம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 17-21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 வசனங்கள் 13-35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்கிறார் என்றார்கள். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கியுள்ளார்கள். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து
வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, படுகொலிகள் குறித்து முன்னுரையில் நாம் கேட்டோம். நாம் சந்திக்கின்ற எல்லா விதமான படுகொலிகளையும் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று துன்பப் படுகொலிகள், இன்னொன்று பாவ படுகொலிகள். இந்த 2 வகையான படுகொலிகளிலிருந்து நாம் என்னதான் தப்பிக்க நினைத்தாலும் நம்மை அறியாமலேயே இந்த படுகொலிகளை நோக்கித்தான் நாம் நாள்தோறும் தள்ளப்படுகிறோம் என்பது முற்றிலும் உண்மை. சுற்றி நடக்கிற நிகழ்வுகளும் உடன் வாழும் சில மனிதர்களது செயல்பாடுகளும் இவற்றை விட மேலாக நமது முதிர்ச்சியின்மையின் காரணமாக நாம் எடுக்கும் முடிவுகளும் துன்ப படுகொலிகளை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் நமது ஆசைகளும் ஈர்ப்புகளும் பாவ படுகொலியை நோக்கி நம்மை தள்ளுகின்றன. எனினும் எந்த ஒரு மனிதர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு தன் வாழ்வை அர்த்தமிக்க ஒன்றாக வைத்துக் கொள்கின்றாரோ அவர் படுகொலியை நோக்கி பயணிக்க கடவுள் அவரை அனுமதிக்க மாட்டார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. என்னை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர், வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று தாவீது சொன்ன வார்த்தைகளை பேதுரு இயேசுவுக்கு பொருத்தி எவ்வாறு இறந்த இயேசுவை கடவுள் சாவின் படுகொலியில் வீழ்த்தி விடாமல் உயிர்ப்பிக்க செய்தார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். தாவீது அரசர் தன் வாழ்வில் தன் ஆசைகளால் பாவ படுகொலியிலும் எதிரிகளின் சூழ்ச்சியால் துன்ப படுகொலியிலும் விழுந்தவர்தான். எனினும் இறைவனை இறுக பற்றி கொண்டதன் காரணமாக இறைவன் அவரை அவரது படுகொலிகளில் இருந்து மீட்டார். இறைமகன் இயேசுவை பொறுத்த அளவில் அவர் பாவ படுகொலியில் விழவில்லை என்றாலும் துன்ப படுகொலியில் வீழ்த்தப்பட்டார். எனினும் கடவுள் அங்கிருந்து அவரை மீட்டெடுத்தார். எம்மாவு நோக்கி சென்ற 2 சீடர்கள் கூட படுகொலியில் விழுந்து விட்டதாக உணர்வு கொண்டவர்கள்தான். அவர்கள் முகவாட்டத்தோடு இருந்தது இயேசு மட்டில் அவர்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் பொய்த்து போனதை நினைத்து வருத்தப்பட்டது. எருசலேமிலிருந்து வெளியேற முயற்சி செய்தது. உடன் பயணிக்கின்ற மனிதரின் அடையாளத்தை கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு கவலையில் தோய்ந்திருந்தது ஆகிய காரியங்கள் அனைத்தும் அவர்கள் துன்ப படுகொலியில் வீழ்ந்து கிடந்ததை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இவ்வாறு துன்ப படுகொலியில் வீழ்ந்து கிடந்த மனிதர்களை இயேசு இறைவார்த்தை விளக்கத்தின் மூலமும் நற்கருணை நிகழ்வின் வழியாகவும் தூக்கி நிறுத்த முயற்சித்ததை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்புக்குரியவர்களே,
நம் வாழ்க்கையில் கூட நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் காரணமாகவும் நமது வீணான நடத்தையின் காரணமாகவும் படுகொலிகளை நோக்கி நடக்க நேர்ந்தாலும் நமக்காக சிந்தப்பட்ட மாசு மறுபற்ற செம்மறியாகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு வாழ்வை நோக்கி பயணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வாழ்வின் பிரச்சனைகள் நம்மை எத்தனை முறை படுகொலியை நோக்கி தள்ளுகின்றன என்பது முக்கியமல்ல. மாறாக நாம் நமது நம்பிக்கையின் பொருட்டு எத்தனை முறை வேறு கொண்டு எழுகிறோம் என்பதே முக்கியமானது. சாவு என்கிற படுகொலியில் விழுந்தால் கூட அங்கிருந்து எழ முடியும் என்பதையே இயேசுவின் உயிர்ப்பு எடுத்துரைக்கிறது. மீள முடியாத படுகொலி என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதையே இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. வாழ்வின் படுகொலிகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க இறைவன் முயற்சிக்கின்ற வேளையில் அவரோடு நாம் ஒத்துழைக்க முயற்சி செய்வது மிகவும் அவசியமானது. நாம் ஒத்துழைத்தால் மட்டுமே நமக்கு எதிரான படுகொலிகளிலிருந்து இறைவனால் நம்மை மீட்க முடியும். கிணற்றில் விழுந்த ஒரு நபரை காப்பாற்ற நாம் முயற்சி செய்கின்ற பொழுது அந்நபர் ஒத்துழைக்கவில்லை என்றால் அவரை எவ்வாறு காப்பாற்றுவது? நாம் எவ்வாறு இறைவனோடு ஒத்துழைப்பது என்பதற்கான 2 வழிமுறைகளை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பது, இரண்டாவதாக நற்கருணை விருந்தில் பங்கெடுப்பது. வாழ்வின் படுகொலிகளிலிருந்து மீண்டு எழுவதற்கான வழியை இறைவார்த்தை நமக்கு காட்டுகிறது என்றால் அதற்கான வல்லமையை நற்கருணை நமக்கு வழங்குகிறது. எனவேதான் இயேசு இறைவார்த்தை விளக்கத்தை முதலில் கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் என்று லூக்கா குறிப்பிடுகின்றார். அடுத்து எம்மாவு நகரில் நற்கருணை வழியாக தன்னை வெளிப்படுத்தி அவர்களை வலுப்படுத்தினார். நற்கருணையில் இயேசுவை கண்டுகொள்ள இறைவார்த்தை விளக்கம் அவர்களை தயாரித்தது என்று கூறினால் அது மிகையல்ல. எனவேதான் 2 சீடர்களும் வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டதாக லூக்கா எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் முதல் பகுதியில் இறைவார்த்தை விளக்கமும் 2ஆம் பகுதியில் நற்கருணை நிகழ்வும் இருப்பதும் நாம் அறிந்ததே. இறைவார்த்தை விளக்கம் நம்மை நற்கருணை நிகழ்வுக்கு தயாரிக்கிறது. நற்கருணை நிகழ்வு நம்மை வாழ்விற்கு தயாரிக்கிறது என்பதை உணர்ந்து திருப்பலியில் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நாம் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, இறைவார்த்தையின் உதவியோடு வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வை கொண்டிருக்கவும் நற்கருணை வழியாக உமது வல்லமையை உள்வாங்கி ஆற்றலோடு அனைத்தையும் எதிர்கொள்ளவும் இவை 2 உதவியோடும் நாங்கள் சந்திக்கின்ற படுகொலிகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. என் ஜெபத்திற்கு பதிலும் நீயே. என் துன்பத்தை காண்பவரும் துயரத்தை அறிபவரும் கண்ணீரை துடைப்பவரும் நீயே. என் ஜெபத்திற்கு பதிலும் நீயே. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா.
கூட வருவதால் என் கலக்கமும் பயமும் நீங்குதையா. இம்மாவு வழியில் இயேசு கூட வருவதால் என் கலக்கமும் பயமும் நீங்குதையா. மறைநூலை விளக்கி உரையாடும் வேளை மனதிலே அருளொளி வீசுதையா. மறைநூலை விளக்கி உரையாடும் வேளை மனதிலே அருளொளி வீசுதையா. என் ஜபத்திற்கு பதிலும் இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. எம்மோடு வாழ்வர் என் இன்னலும் இழப்பும் நீங்குதையா. இம்மானுவேலாய் எம்மோடு வாழ்வர் என் இன்னலும் இழப்பும் நீங்குதையா. பலகையின் சோதனையில் கல்லை அப்பமாக்காமல் தம்மை அப்பமாக தந்தீரையா. பலகையின் சோதனையில் கல்லை அப்பமாக்காமல் தம்மையே அப்பமாக தந்தீரையா. சோர்வுகளும் விலகுதையா. அலகையின் ஆட்சியெல்லாம் ஒழியுதையா. இறையாட்சி எம்மிலே மலருதையா. என் துன்பத்தை காண்பவர், துயரத்தை அறிபவர், கண்ணீரை துடைப்பவரும் நீயே. என் ஜபத்திற்கு பதிலும் இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும்